வணக்கம். எம்ஜிஆரின் பயணம் அத்தியாயம் 4. எம்ஜிஆரின் கருப்பு கண்ணாடி. அமரர் எம்ஜிஆரின் தோற்றத்தை இமேஜை நினைவூட்டக்கூடியவற்றுள் ஒன்று அவர் அணிந்த கருப்பு கண்ணாடி. அவருக்காக பிரத்யேகமாக தயாரித்து கொடுத்தவர்கள் சென்னை மயிலாப்பூர் லஸ்முனையில் உள்ள ப்ளூ பிரதர்ஸ் நிறுவனம். கடந்த 1946 முதலே இதே இடத்தில் ஷோரூம் வைத்திருக்கும் இந்த நிறுவனத்தார் சென்னாரெட்டி மற்றும் கவர்னர் ராம்மோகன் ராவ் மனைவி வரை இங்கு மாநில கவர்னராக இருந்த ஒவ்வொருவருக்கும் மூக்கு கண்ணாடி சப்ளை செய்துள்ளனர். மறைந்த காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சுவாமிகளுக்கும் ப்ளூ பிரதர்ஸ் தான் கண்ணாடி அனுப்பி வைத்திருக்கின்றனர். எம்ஜிஆரை பொறுத்தவரையில் அவரது அணுகுமுறையும் செயல்பாடுகளும் தனித்தன்மை வாய்ந்தவை என்கிறார் ப்ளூ பிரதர்ஸ் உரிமையாளர்களில் ஒருவரான பி. பரந்தாமன். சத்யா ஸ்டுடியோ எம்ஜிஆருக்கு உரிமையானதிலிருந்தே அவருக்கு நாங்கள் தான் கண்ணாடி சப்ளை செய்து வந்தோம். தான் நடிக்கும் திரைப்படங்களில் கேரக்டருக்கு ஏற்ப கருப்பு கண்ணாடி அல்லது வேறுபட்ட மூக்கு கண்ணாடி தேவைப்பட்டாலும் தனது உதவியாளர்கள் மூலமாக எங்களைத்தான் அணுகுவார் அவர். ராமன் தேடிய சீதை, இதயக்கனி ஆகிய படங்களில் அவர் அணிந்து நடித்த அகன்ற அளவிலான பெரிய கண்ணாடிகள் நாங்கள் தயாரித்து கொடுத்தவையே. அவருக்கு கூலிங் கிளாஸ் மட்டுமின்றி பவர் கிளாஸும் நாங்கள் தான் சப்ளை செய்திருக்கிறோம். கூலிங் கிளாஸிலேயே பவரும் இணைந்த கண்ணாடிகளை அவர் அணிவார். நீண்ட நாள் பயன்பட்ட கண்ணாடி என்றாலும் அவற்றை எம்ஜிஆர் தூக்கி போட்டு விட மாட்டார். உடைந்து போனால் மட்டும் அவற்றை பயன்படுத்த மாட்டார். மற்றபடி பழுதடைந்த ஃப்ரேம் அகன்ற வளைந்த கண்ணாடிகள் 4-5 மொத்தமாக சரி செய்வதற்காக அனுப்பி வைப்பார். சரி செய்து நாங்கள் திருப்பி அனுப்பும்போது கூடுதலாக புதிய 2 கண்ணாடிகளையும் சேர்த்து அனுப்பி வைப்போம். எம்ஜிஆரிடம் எப்போதுமே குறைந்தது 15 கண்ணாடிகளாவது இருக்கும். வீட்டில், அலுவலகத்தில், காரில், கைப்பையில் என்று கூடுதலாக கண்ணாடிகளை வைத்திருப்பார். அவர் கண்ணாடி அணிந்திருக்கும் போது அவரது கண்களை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் தரும் கண்ணாடிகள் கருப்பாக இருக்க வேண்டும் என்பார். அது அவரது எச்சரிக்கை உணர்வுகளில் ஒன்று. பொது நிகழ்ச்சிகளில், கூட்டங்களில் அவர் கலந்து கொள்ளும்போது யாரை எங்கே பார்க்கிறார் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. தனக்கு எதிராக யாராவது நடப்பதாக இருந்தாலும் அலைப்பாயும் கண்கள் கண்டுபிடித்துவிடும். அவர் கண்டுபிடிப்பதை அறிய முடியாது. அதுதான் அவரது தனிப்பெரும் சக்தி. 50 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் எம்ஜிஆர் அழைப்பதாக அவரது உதவியாளர் வந்து சொன்னார். நான் அவரோடு சத்யா ஸ்டுடியோவிற்கு சென்றேன். அங்கு படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. நான் ஒரு ஓரமாக நின்றேன். எம்ஜிஆர் கவனித்து விட்டார். யார் என்று உதவியாளரிடம் கேட்டார். என்னை பற்றி சொல்லி அறிமுகப்படுத்தினார். வாங்க தம்பி என்று வரவேற்றவர் தனது ஒப்பனை அறைக்கு அழைத்து சென்றார். எம்ஜிஆர் அப்போதுதான் ஒரு கண்ணில் கேட்ராக்ட் ஆபரேஷன் செய்திருந்தார். வெளியில் செல்லும்போது கூலிங் கிளாஸ் அணிந்திருந்தாலும் அதிகபட்ச வெளிச்சம் உள்ள இடங்களில் இருந்தால் கண்ணாடியின் இடது வலது இடைவெளி வழியாக கண்கள் கூசுகின்றன என்று தன் குறைபாட்டை கூறிய எம்ஜிஆர் கண்களுக்கும் கண்ணாடிக்கும் இருபுறமும் இடைவெளி தெரியாமல் மறைத்த கவர்டு கூலிங் கிளாஸ் கிடைக்குமா என்று கேட்டார். அப்படி கண்ணாடிகள் வருவதில்லையே என்றேன். செய்து தரலாமே என்று கேட்ட எம்ஜிஆரிடம் செய்ய முடியுமா என்று தெரியவில்லையே என்று பதிலளித்தேன். ஏன் முடியாது என்று கேட்டவரிடம் முயற்சித்து பார்க்கிறேன் என்று நான் சொன்ன பதில் பிடித்து போனது அவருக்கு. போயிட்டு வாங்க என்று அனுப்பி வைத்தார். எம்ஜிஆர் சொன்னபடியே கண்ணாடிகள் பிரத்யேகமாக செய்து கொடுத்தேன். அவை அவருக்கு பொருத்தமாக வசதியாக இருக்க மகிழ்ந்து போனார். எம்ஜிஆரிடமிருந்து கண்ணாடி எப்போது வந்தாலும் உடனே தர வேண்டும் என்பார். நாட்களை தள்ளி போடுவது, அவகாசம் கேட்பது அவருக்கு பிடிக்காது. எத்தனை கண்ணாடிகள் வாங்கினாலும் அதற்குரிய பணம் தானாகவே நமக்கு வந்து சேரும். பேரம் பேசுவதெல்லாம் அவரிடம் பார்க்கவே முடியாது. ஒரு சனிக்கிழமை இரவு 11 மணிக்கு எங்கள் கடைக்கு வந்த எம்ஜிஆரது உதவியாளர் கடை பூட்டப்பட்டிருப்பது கண்டு வீடு தேடி வந்தார். வீட்டு முகவரி அவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்பது ஆச்சரியமே. சின்னவர் காலையில் கண்ணாடி ஒன்று தர சொல்லி கேட்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து தர காத்திருக்கிறோம் என்றார். மறுநாள் கடை விடுமுறை இருந்தாலும் எங்களது டீலரிடம் விவரங்களை சொல்லி மறுநாள் எனது கடை பையனை அங்கு அனுப்பி வைத்தேன். ஞாயிறு மாலைக்குள் புது கண்ணாடி தயாராகி திங்கள் காலையில் கொடுத்து விட்டோம். எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது நடந்த சம்பவம் இது. அகர்வால் கண் மருத்துவமனையில் முதல்வர் இருக்கிறார். அங்கு உடனே வரவேண்டும் என்று எனக்கு தகவல் வந்தது. நான் சென்றபோது முதல்வர் எம்ஜிஆரை சூழ்ந்திருந்தவர்கள் புகழ்பெற்ற கண் டாக்டர்களான அகர்வால், திருமதி அகர்வால், டாக்டர் பத்ரிநாத் ஆகியோர். அந்த சூழ்நிலையை பார்த்தபோது எனக்கு கொஞ்சம் பயமாக கூட இருந்தது. இங்கு நமக்கு என்ன வேலை இருக்கிறது, அதுவும் இத்தனை ஜாம்பவான்களுக்கு மத்தியில் என்று குழம்பி போனேன். இப்போ நான் அணியும் கண்ணாடியால் சமீப காலமாக பார்வை தெளிவாக இல்லை. கண்ணாடியை குறிப்பிட்ட தூரத்தில் வைத்து பார்த்தால் தெளிவாக இருக்கிறது. என்ன செய்யலாம் என்று கேட்டார். சிக்கலான கேள்வி அது. இருந்தாலும் கண்ணாடியை சோதனை செய்து பார்த்தால்தான் எதுவும் தெரிய வரும் என்று துணிச்சலோடு பதில் சொல்லிவிட்டேன்.
சரி போய் வாருங்கள் என்று எம்ஜிஆர் எனக்கு விடை கொடுத்தார். மறுநாள் எம்ஜிஆரிடமிருந்து மீண்டும் அழைப்பு வந்தது. அதன்படி சில கண்ணாடிகளை எடுத்துக்கொண்டு மாம்பலம் அலுவலகத்திற்கு சென்றேன். அங்கு ஒரு அறையில் என்னை உட்கார கூறினர். திடுமென்று வாங்க தம்பி என்று கனிவான குரலோடு வரவேற்றவரை கவனிக்கையில் ஒரு கணம் அது எம்ஜிஆர் தானா என்று அடையாளம் காண திணறினேன். தொப்பி கண்ணாடியின்றி பனியன் வேஷ்டி அணிந்த நிலையில் அவரை எளிமையாக பார்த்தபோது அது புது அனுபவம்தான். அதனால் அவருக்கு தாமதமாக வணக்கம் சொன்னேன். என் நிலையை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் சற்று ஆசுவாசப்படுத்தச் செய்து பின்னர் தனக்கு கண் பார்வையில் உள்ள சில பிரச்சனைகளை சொன்னார். நான் எடுத்துச் சென்ற கண்ணாடிகளை ஒவ்வொன்றாக அவரை அணியச் செய்து பார்த்தேன். கடைசியில் ஒன்று பொருந்தியது. அதையே புதிதாக வேறு கண்ணாடிகளாக செய்து கொடுத்தேன். பவர் சன் கிளாஸஸ் வித் பைஃபோக்கஸ் என்ற அது போன்ற கண்ணாடிகளையே கடைசி வரை பயன்படுத்தினார். எம்ஜிஆர் காட்ராக்ட் ஆபரேஷன் செய்து கொண்ட பின் தினமும் கழற்றி அணியக்கூடிய கான்டாக்ட் லென்ஸ் அணிந்து கொண்டார். அதை படுக்கச் செல்லும் முன் தானே கழட்டிவிட்டு காலையில் விழிகளில் பொருத்தி கொள்வார். அதற்காக எப்போதும் கூடுதலாக கைவசம் ஒரு ஜோடி கான்டாக்ட் லென்ஸ் வைத்திருப்பார். அதை பொருத்தி கொண்டு கண்ணாடி அணிந்தால்தான் அவருக்கு பார்வை சிரமம் இல்லாமல் இருந்தது. மனித நேயமும் பிறருக்கு மரியாதை தருதல் என்பதும் எம்ஜிஆரின் சொத்துக்கள் என்றே சொல்ல வேண்டும். தான் பிஸியாக இருந்த காரணத்தாலேயே உதவியாளரை அனுப்பி வைத்தும் தனக்குரிய தேவை பற்றி சொன்னார். அதுவே அவர் சார்ந்த மற்றவர்களின் தேவை என்றால் எங்களுக்கு தொந்தரவு தரக்கூடாது என்பதற்காக அவர்களை எங்கள் ஷோரூமுக்கு அனுப்பி வைத்து விடுவார். ஜானகி எம்ஜிஆர் அப்படி சில முறை எங்கள் ஷோரூமுக்கு வந்து கண்ணாடி ஆர்டர் செய்து பெற்று சென்று இருக்கிறார். எம்ஜிஆருடன் எனக்கு ஏற்பட்ட சந்திப்புகள் குறைவுதான் என்றாலும் அது ஆயுளுக்கும் நிலைத்திருக்கிற பெருமைக்குரிய அனுபவமாகும் என்றார் பரந்தாமன். எம்ஜிஆரின் பயணம் அத்தியாயம் 5 கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.